வணக்கம். செய்திச் சுருக்கம். 41 உயிரை பறித்த கோர சம்பவம். விஜய் கட்சியில் 2வது நபர் கைது. போலீஸ் தேடிய நபரை வீட்டில் வைத்திருந்த ஷாக். கரூரில் நடந்த தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் கரூர் போலீசாரும் தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விசாரணை அதிகாரியாக ஏஎஸ்பி ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளார். தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், மாநில நிர்வாகி நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உட்பட பலர் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இவர்களை கைது செய்ய 5 தனிப்படை அமைக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் மதியழகன் நேற்றே கைது செய்யப்பட்டார். இந்த கைது பரபரப்பு அடங்குவதற்குள் தாவேகாவின் கரூர் நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார். நிகழ்ச்சிக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தவர் என்ற முறையிலும் மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் என்ற குற்றச்சாட்டிலும் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது போலீசார் வழக்கு பதிவு செய்ததுமே மதியழகன் தலைமறைவாகிவிட்டார். அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். அவர் பவுன்ராஜ் வீட்டில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததால் பவுன்ராஜையும் சேர்த்து போலீசார் கைது செய்துள்ளனர். மதியழகனும் பவுன்ராஜும் கரூர் நகர போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. தலைமறைவாக இருக்கும் மற்றவர்களை தாவேக ஆனந்த், நிர்மல்குமார் ஐகோர்ட்டில் முன்ஜாமீன் மனு. விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் நெரிசலில் சிக்கி பலியானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தாவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 நாளாக கரூர் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி மதியழகனை நேற்று கைது செய்தனர். அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கரூர் தாவேக நிர்வாகி மாசி பவுன்ராஜ் என்பவரையும் இன்று போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தலைமறைவாக உள்ளனர். அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் அவர்கள் இருவரும் முன்ஜாமீன் கோரி மதுரை ஐகோர்ட் கிளையில் தங்களது வழக்கறிஞர்கள் மூலம் இன்று மனு தாக்கல் செய்துள்ளனர். மனுவில் ஆனந்த் கூறியிருப்பதாவது: கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் எங்கள் மீது எந்த தவறும் இல்லை. போலீஸ் தங்கள் கடமையை செய்ய தவறிவிட்டனர். அரசு தன் தோல்வியை மறைக்க எங்கள் மீது வழக்கு பதிந்துள்ளது. விஜய் பிரச்சாரம் செய்ய சரியான இடத்தை ஒதுக்கி தரவில்லை. இந்த வழக்கில் போலீஸ் கைது செய்யக்கூடும் என்பதால் எனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என ஆனந்த் மனுவில் கூறியுள்ளார். இவர்களின் முன்ஜாமீன் மனுக்களை ஐகோர்ட் மதுரை கிளை வரும் 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவிருக்கிறது. கடைசி 2 நாட்களை விட திடீர் மாற்றம். விஜய் வீடு முன் குவிக்கப்பட்ட போலீஸ். போக்குவரத்துக்கும் தடை. நீலாங்கரையில் பரபரப்பு. கரூரில் தாவேக தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி போட்டுள்ளது. சனிக்கிழமை இரவு நடந்த இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு சென்னை புறப்பட்ட விஜய் இரவு 11:45 மணியளவில் நீலாங்கரை வீட்டிற்கு வந்தார். சம்பவம் தொடர்பாக தனது வேதனையை வெளிப்படுத்தும் விதமாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அறிவிப்பது தொடர்பாகவும் அடுத்தடுத்து 2 அறிக்கை வெளியிட்டார். ஞாயிறு முழுதும் வீட்டிலேயே இருந்தார். 34 மணி நேரத்திற்கு பிறகு நேற்று வீட்டை விட்டு வெளியே வந்த விஜய் எம்ஆர்சி நகரில் உள்ள வீட்டிற்கு சென்றார். மாலை வரை அங்கிருந்தவர் பின்னர் மீண்டும் நீலாங்கரை வீட்டிற்கு வந்தார். எம்ஆர்சி நகரில் வைத்து சம்பவம் தொடர்பாகவும் வழக்கு தொடுப்பது தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியானது. இப்போது மீண்டும் நீலாங்கரை வீட்டில் விஜய் தங்கியிருக்கும் நிலையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் இருந்ததை விட பெரிய அளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். முக்கியமாக அந்த பகுதியில் போக்குவரத்திற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். விஜய் வீட்டின் 2 பக்கமும் பேரிகாட்டுகள் வைத்து அடைத்து இருக்கின்றனர். வழக்கமாக அந்த வழியாக செல்பவர்கள் மற்றும் போக்குவரத்துகளுக்கு தடை செய்துவிட்டனர். அந்த பகுதியில் வசிப்பவர்களின் வாகனங்கள் மட்டும் வெளியே செல்லவும் உள்ளே வரவும் அனுமதிக்கப்படுகின்றன. விஜய் வீட்டு முன்பு மக்கள் கூடுவதற்கும் போலீசார் தடை போட்டுள்ளனர். இதனால் விஜய் வீட்டின் முன்பு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. உண்மையை கண்டுபிடிக்க 41 பேர் வீட்டுக்கும் செல்கிறோம். கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் உண்மை கண்டறியும் ஆய்வுக்குழு ஒன்றை அமைத்துள்ளனர். லோக்சபா எம்பி ஹேமமாலினி தலைமையிலான இந்த குழுவில் பாரதிய ஜனதா, தெலுங்கு தேசம், சிவசேனா கட்சி எம்பிக்கள் உள்ளனர். குழுவில் உள்ள அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, பிரஜ்லால், ஸ்ரீகாந்த் ஷிண்டே, அப்ரஜிதா சாரங்கி, ரேகா சர்மா, புத்த மகேஷ்குமார் ஆகியோர் இன்று தமிழகம் வந்துள்ளனர்.
இறந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம். நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதி மக்களையும் இறந்தவர்களின் குடும்பத்தினரையும் வீடு வீடாக சென்று சந்திக்க உள்ளோம். கரூரில் நடந்த துயரமான விபத்து குறித்து அதிகாரிகள் முதல் அனைவரையும் சந்தித்து விசாரணை செய்து விரிவான அறிக்கை தயார் செய்யப்படும் என இக்குழுவினர் கூறியுள்ளனர். Our national president has constituted NDA delegation of 8 members, and all our members are here, all from Rajya Sabha and Lok Sabha. They have come to visit Karur and look into the matter, what happened and how these circumstances led to this kind of an incident. And our national president Nadda ji and all of us have come here to express our heartfelt condolences to the family who lost their very dear ones, and also visit the hospitals to console the patients who are there. And then we will get back to know what actually happened. We'll get the report later on. Thank you so much. Ma'am, Finance Minister already visited Karur yesterday. Did she give any input to the team? Finance Minister already visited Karur yesterday. Did she give any inputs to the team? We haven't met the Finance Minister. Yeah. It's a 8-member MP's delegation from NDA members like Dr. Shrikant Shinde ji, Mahesh ji and others are all already here. We are here to visit and meet the local people, administration members, officials, and we want to know what happened that day and to give a report to our national president. And also to meet the families who have lost their dear ones. திரும்பி வந்துட்டு நாங்க பதில் சொல்லுவோம். ஒருவருக்கு போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியணும். அதுக்காக நம்ம எல்லாம் ஃபுல் மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கோம் இங்க. அந்த இன்சிடென்ட் ஆனது வெரி बहुत ही we are here. I'll repeat it again what Hema ji has said. Our heartfelt condolences to all the families who have lost their family members, and we pray for the speedy recovery of who are injured and are hospitalized. We are here to meet the officials to get the information what led to that kind of situation. Whatever time takes to meet all the family members and the officials, we are going to spend here. This is a delegation of MPs who come with the purpose to get the facts from the grassroots level, from the officials to the local people. That is why our senior party leaders, the current BJP state president and the former president is here. The other senior members are also here. And members of the NDA. So there is no hurry for us. We are here to meet everyone. We want to meet them when they lost their dear ones. We don't want such incident to happen in future. Lessons to be learned from this. Who is at fault? What went wrong? So we are here for a serious purpose. And most of them, they arrived Delhi from their native places at 1 o'clock at night, 2 o'clock at night, and again reached airport at 5:30 in the morning. So you can well understand that the decision was made yesterday afternoon only, and everyone has reached from Odisha, from Hyderabad, from Maharashtra, from Karnataka, from Mathura, Himachal Pradesh. So we all stand together with those people who have lost their family members. பாஜக எம்பி குழுவுக்கு போட்டியாக இண்டி கூட்டணி எம்பி குழு வருமா? பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட உண்மை கண்டறியும் எம்பிக்கள் குழு கரூரில் இன்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க உள்ள நிலையில் இண்டி கூட்டணியும் போட்டிக்கு எம்பிக்கள் குழுவை அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கரூர் கொடுந்துயரத்தில் தனது அரசியல் விளையாட்டை வெளிப்படையாக தொடங்கிவிட்டது பாஜக. கரூரில் நடந்த கொடூரத்தை பற்றி உண்மை கண்டறியும் குழுவை அமைத்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதே ஆகும். இந்நிலையில் காங்கிரஸ் பேர் இயக்கமும் உடனடியாக இதுபோன்ற உண்மை அறியும் குழுவை நியமித்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டுகிறோம். பாஜகவின் சதியை முறியடிக்க காங்கிரஸ் கட்சியின் தலையீடு உடனடி தேவையாக உள்ளது. எனவே ராகுல் இது தொடர்பாக தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்திட வேண்டும் என விசிக சார்பில் கேட்டுக்கொள்வதாக திருமாவளவன் கூறியுள்ளார்.
வாக்கிங் சென்ற சுற்றுலா பயணி விரட்டி சென்று கடித்த நாய்கள். கொடைக்கானலுக்கு வெளிமாநிலங்களிலிருந்தும் வெளிமாவட்டங்களிலிருந்தும் தினமும் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். தொடர் விடுமுறையால் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. கொடைக்கானலில் தெரு நாய்களின் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. கொடைக்கானல் நகரில் கடந்த 5 நாட்களில் மட்டும் 8 பேரை தெரு நாய்கள் கடித்துள்ளது. இன்று அதிகாலை கொடைக்கானல் செட்டியார் பூங்கா அருகே ஒடிசாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணி 69 வயது கங்காதர் நடைபயிற்சி செய்தார். திடீரென அப்பகுதியில் சுற்றித் திரிந்த கிட்டத்தட்ட 10 தெருநாய்கள் கங்காதரை விரட்டி சென்று கடித்தன. இதில் கங்காதரின் கால், கை என உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் ஏற்பட்டது. அருகே இருந்தவர்கள் அவரை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் கொடைக்கானலில் தெரு நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். எல்லா கட்சியும் கரூர் வந்துட்டாங்க. விஜய் எங்கே? தவைக்கவினர் எங்கே? மனிதாபிமானமே இல்லை. கனிமொழி கடும் தாக்கு. கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திக்காமல் இருப்பதை மனிதாபிமானமற்ற செயல் என்று திமுக எம்பி கடுமையாக விளாசினார். ஜென்னிசெட் போராட்டம் வெடிக்கும் என்று பதிவிட்டு பின்னர் டெலிட் செய்த ஆதவ் அர்ஜுனாவையும் அவர் சாடினார். இல்லைங்க, உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றது திராவிட முன்னேற்ற கழகம், அரசாங்கம். இது ஏன்னா அதுதான் மனிதர்கள் அவருடைய உயிர், மக்களுடைய ஆறுதல் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அடிப்படையில் எல்லாரும் மனிதர்களாக செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு துயர நிகழ்வு நடக்கும் பொழுது நீங்கள் யார் மேலே நம்ம குற்றம் சுமத்துக்கிறோம் யார் அப்படிங்கிறது நிச்சயமாக விசாரணையிலே உண்மை வெளிவரும். முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, யார் மீது தவறு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பிளேம் கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத ஒன்று, தவறான ஒன்று. அந்த நேரத்தில் நம்ம மக்களோடு யாருக்காக வராங்க அவர்களோடு நாம் நிற்க வேண்டும். அது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் மனிதர்களோடு மனிதர்களாக நாம் நிற்க வேண்டும். ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்தில் அந்த இடத்த விட்டு போகிறதோ, ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்த விட்டு அகன்று போகிறதோ, தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்திராத ஒன்று. அதை தாண்டி அவங்களால இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள், நான் போன வரைக்கும் கூட அந்த இயக்கத்தை சார்ந்த எல்லா கட்சிகள்லேருந்தும் தலைவர்களை பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அங்கே மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது. மேடம், தாவாக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ட்விட்டர் போடுறாரு, ஒரு அறிக்கை மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் இதுவரை மௌனம் கிடையாது. இந்த தாவாக்கா எதுவுமே சொல்லாமல் ஒரே ஒரு ட்விட்டு ஆதவ அர்ஜுனா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் டெலீட் பண்ணிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? இப்பொழுது நாம் மக்களை பற்றி அவங்க அவங்களோட பாதுகாப்பை பற்றி அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர இன்னும் பிரச்சனையை தூண்டுவது போல, வன்முறையை தூண்டுவது போல பேசுறது அப்படிங்கிறது நிச்சயமாக உச்சக்கட்ட பொறுப்பின்மை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு சிச்சுவேஷனை அமைதியாக்க வேண்டியது தான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கடமை. வேறு எந்த இடத்துலையுமே வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இன்னும் உயிர் சேதமும் இன்னும் உயிரிழப்பும் இன்னும் ஒரு வயலன்ஸையும் உருவாக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்காக தான் முதலமைச்சர் கூட நேற்று யார் மேலேயும் குற்றம் சொல்ல வேண்டிய தருணம் இது இல்லை அப்படிங்கிற ஒரு தொனியில்
யாராக இருந்தாலும் யாரும் வந்து தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களோ மக்களோ பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்கன்னு ஒரு மிக பெருந்தன்மையோடு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் வன்முறையை தூண்டக்கூடிய செயலில் யார் ஈடுபட்டாலும் அது பொறுப்பின்மையின் உச்சகட்டம். மக்களை பற்றி கவலை இல்லை, எப்படியும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் நினைக்கிறது வந்து மிக தவறான முன்னுதாரணம். ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை முதல்வர் அறிவிச்சிருக்காரு. ஆனாலுமே எதிர்கட்சிகள் ஏன் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. அதிமுக பாஜக எங்க யார் வேணாலும் எதை வேணாலும் கேட்கட்டும். எனக்கு தெரிஞ்சு ஒரு தனிநபர் கமிஷன் நியமிக்கப்பட்டிருக்கு. அது விசாரணையை அடுத்த நாளே வந்துட்டாங்க. அவங்க விசாரணை தொடங்கி இருக்கிறது. அதை தாண்டி எப்படிப்பட்ட விசாரணைகள் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ கேட்கட்டும். அதை பற்றி யாருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து